நீ பாருங்க சீலாண்ணி, நீங்க தேவையில்லாம அருணுக்கும் சோனிக்கும் ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணலான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அருணை பத்தி எனக்கும் தெரியும், சோனிக்கும் தெரியும். தேவையில்லாம வம்பு இழுக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எனக்கு என்ன, அவனை பத்தி தெரிஞ்சதுதான் நான் சொல்றேன். போங்கடா அங்கிட்டு. ஷீலா நீ வா அங்கிட்டு. வரேங்க. எதுக்கு நீ பழுகுற? எதுக்கு பழுகுற? என்ன உனக்கு மட்டும் உறவு, சித்தி உறவு? அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது சரியா? சும்மா சித்தி சொத்தின்ட்டு ஒழுங்கு மரியாதை இருந்துக்கோ. அடிச்சே போட்டுருவேன் பாத்துக்க. வா அலாம வா. என்ன என்ன சித்தி தூக்குங்க, அடிச்சு நொறுக்கிடுவேன் பாத்துக்க. சித்தி சொத்தின்ட்டு வாடி. இங்க பாரு, அவ்வளவுதான் பாத்துக்க. வாயை மூடிட்டு இருந்துக்கோ. ஷீலா நீ பாப்பாவை தூக்கிட்டு போ. வாங்க நீங்களும். வரேன் போ. அர்ஜுனே சொல்லுங்க. இங்க பாருடா, நடந்துச்சோ நடக்கலையோ எனக்கு தெரியாது. இனி என் பொண்டாட்டியே தேவையில்லாம வம்புழுக்க கூடாதுன்னு அவங்கிட்ட சொல்லி வை. ஏய் நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமா முதல்ல. பாருடா அர்ஜுனு, கொஞ்சம் கூட அண்ணங்கிற மரியாதையே இல்ல கொடுக்க மாட்டேங்கிறான். டேய் உன் பொண்டாட்டி இப்படி வாயடிக்குது, பச்சை பொய் சொல்லுது, அதை என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்கிற. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, அத முதல்ல எனக்கு சொல்லு. டேய் பார்த்து பேசு, மரியாதையா பேசு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உனக்கு. வாயமுடுறா. உன்னெல்லாம் அண்ணன் சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. என் மேல அவ்வளோ பழைய போடுது உன் பொண்டாட்டி. என் தம்பி அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வருதாடா? அதை விட்டுட்டு நீ அப்போ உண்மை நம்புற? நீலாம் ஒரு மானங்கிட்ட ஜென்மம். உனக்கு ஏன்டா நான் மரியாதை கொடுக்கணும்? அர்ஜுன் வாடா போலாம். இவனுக்கு இருக்குடா. என் அப்பா வீட்டுக்கு வரட்டும் டிஸ்சார்ஜ் ஆகி. இவனுல நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. டேய் மரியாதை அவ்வளோதான் பார்த்துக்க. என்ன உன் அப்பாங்கிற? ஆமா, நீ உன் வேலை தான் முக்கியம்னு விட்டுட்டு போயிட்ட. அங்க யார் பார்த்துக்கிட்டதா அப்பாவை? இவ்வளோ நாளா என்ன எதிரியாவும் உன்ன மகனாவும் தான் அவர் நினைச்சாரு. ஆனா இவ்வளோ கேடுகட்ட ஜென்மமா இருப்பேன்னு நினைச்சே பார்க்கல நான். அவர் வரட்டும்டா. உனக்கு இந்த வீட்டில் பங்கு இல்லை ஒன்றும் இல்லை, வீட்டை விட்டு ஓடுங்கடான்னு அவர் விரட்ட சொல்லல. அப்புறம் பார்த்துக்க, இந்த அருண் யாருன்னு நீயும் பொண்டாட்டியும் பார்ப்பீங்க. ஏய் இங்க பாருடா, அவ பேசுனதுக்காக நான் என்னடா பண்ண முடியும்? ஓவரா பேசுற. நான் ஓவரா பேசுறேன்னா எல்லாத்துக்கும் உன் பொண்டாட்டி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு உண்மை நம்புற பத்தியா? உன்ன மாதிரி ஆளெல்லாம் அப்படிதான்டா நான் பேசுவேன். மச்சான் வாடா போலாம். என் தம்பி அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அவனை தேவையில்லாம பழிய போடுற வைக்கிறேன்னு உன் பொண்டாட்டிட்ட கேட்க துப்பு இல்ல. பேசுறான் பேச்சு. சி ஏய் அவர் தான் பேசுறாருன்னு நீயும் ஏண்டா கூட கூட பேசுற? சோனி கூப்பிடு போலாம். போலாம். சி இவங்கிட்ட போய் நான் பேசுறேன் பாரு. உன்னை யாரோ என்கிட்ட பேச சொன்னது? இனி நீ யாரோ நான் யாரோ அவ்வளோதான். போ. நீ என்ன சொல்றது? இனி நான் உனக்கு அண்ணனும் கிடையாது, நீ எனக்கு தம்பியும் கிடையாது. சொல்லிட்டேன் இல்ல, கிளம்பு. என்னடா அவரும் புரியாம பேசுற? நீயும் போடா கிளம்பலாம். அச்சான் நீ சோனியை கொண்டு போய் வீட்டில் இறக்கி விட்டுரு. நான் அப்பாட்ட போறேன். அப்பாட்ட போய் நடந்ததை சொல்லணும்டா. நான் அங்கே வந்துட்டு வந்தேன்னா லேட் ஆயிரும். நான் அப்பா பார்க்க போகணும் மச்சான். நீ சோனியை கொண்டு வீட்டில் விட்டுறியா? இப்போ எதுக்கு நீ ஹாஸ்பிட்டல் போற? அப்பாட்ட போயிட்டு நடந்ததை சொல்லணும். இங்கே என்னாச்சோ ஏதாச்சும் பதறிட்டு இருப்பாங்கடா, அதுக்கு சொல்கிறேன். அப்படியா சரி, நான் சோனியை வீட்டில் விட்டுறேன். சோனி கிளம்பலாமா? மச்சான் நீ வா, ஹாஸ்பிட்டல் அப்படியே உன்னை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே போகிறோம். சரி வாங்க. ஆனா மச்சான் என்னால புரிஞ்சுக்கவே முடியலடா. ஆனா இந்த சீலா என் மேல என்னென்ன சொல்லுது பாடுறா. என்னை பத்தி அதுக்கு என்னடா தெரியும்? அதான் மச்சான் எனக்கும் தெரியல. அதோட தப்பை மறைக்கிறதுக்காக என்னென்ன அதால சொல்ல முடியுமோ எல்லாமே சொல்லுது. விடு பாத்துக்கலாம், கடவுள் இருக்காரு அவ்வளவுதான். அந்த குழந்தை சித்தப்பா சித்தின்னு எங்க மேல எவ்வளவு பாசமா இருக்கு. அதை கூட விட மாட்டாங்க பாரு. என்ன பண்றது, விடு. சில பேர் இப்படின்னா ஒதுங்கி நாம தான் போயிட்டே இருக்கணும். அருண் யார் என்ன சொன்னா நமக்கு என்ன? நான் உங்களை அவங்க சொல்லும் போது நம்புறேனா? நம்பலல்ல. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நான் யோசிக்கிறேன்ல. அப்புறம் எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க? யார் என்னமோ சொல்லிட்டு போட்டோம் சரியா? அதுக்கு இல்ல சோனி, இவங்க இப்படிலாம் பேசுறாங்களே நம்ம மேல தேவலாம். நீ ஒருவேளை நம்பி நமக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா என்ன ஆகும் நினைச்சு பாரு. நான் தான் நம்பலல்ல, உங்களை பத்தி எனக்கு தெரியும் சரியா? வாங்க போலாம். சோனி நல்ல பொண்ணை கண்டு பாத்தியா, புரிஞ்சுக்கிட்டா. இதுவே சத்யாவா இருந்தா நம்பி இருப்பாடா. ஆமா மச்சான். சரி மச்சான் வாங்க கிளம்புவோம். வா. அருணு என்னையாச்சு போய் கேட்டியா? கேட்டேன்ப்பா. அப்பா ரூம் மாத்திட்டாங்களா? இப்போ உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையாப்பா? எப்ப டிஸ்சார்ஜ் ஆயிக்கலாம்னு சொன்னாங்க? அப்பாக்கு நல்ல சரியாயிட்டியா? இன்னைக்கு சாயங்காலம் போயிடலாம்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? அப்ப சாயங்காலம் போயிடலாமா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்பா நீங்க இந்த அளவுக்கு சீக்கிரம் சரியாவீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கலப்பா. சரியா? வா. என்ன நடந்துச்சு வீட்ல? நாங்க பயந்துட்டே இருந்தோம், என்னமோ பெரிய சண்டை ஆயிடுதோ என்னமோன்னு. ஆமாமா சண்டை தான் ஆயிடுச்சு. என்னையா சீலாவை எதுவும்
அடிச்சு போட்டியா? அடிச்சிருந்தா கூட என் மனசு ஆறி இருக்கும்பா. என்னடா சொல்ற? என்னதாண்டா அப்படி நடந்துச்சு சொல்லு. நான் போயிட்டு பேசிட்டு இருக்கும் போதே ஒரு மாதிரி பேசிச்சுப்பா. பேசிட்டு திடீர்னு அவங்க புருஷனுக்கு, அதான் அவங்க மூத்த பையனுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னுச்சு. வந்த மனுஷன் என்ன ஏதுன்னெலாம் கேட்கல. கேட்காம பொண்டாட்டிட்டு என்னன்னு கேட்டோன்னே அது எப்படி தெரியுமா நடிச்சிச்சு? ஏங்க உங்க தம்பி என் கையை பிடிச்சு இழுத்துட்டாங்க அப்படின்னு மாத்தி சொல்லிருச்சுப்பா. ஐயா என்னையா சொல்றாருன்னு சீலா அப்படி சொல்லிவிட்டாளா? அதுவும் ஒன்னையே? அட கடவுளே, நீ போய் அவ கையை பிடிச்சு இழுப்பியா? என்னையா இது நடந்துச்சு? அருணு நெசமாவாயா சொல்ற? அப்படியா அந்த புள்ள சொல்லுச்சு? அப்பா ஏய் அவளை அங்கனையே அடிச்சு நொறுக்க வேண்டியதானடா. எப்படி உன்னை இப்படிலாம் அவ போய் பேசலாம்? ஏண்டா அவ புருஷன் வந்தானா? வந்துட்டு இப்படியா கேக்குறான்? ஆமாமா, எனக்கு கேட்டோன்னே நுறுங்கிருச்சு தெரியுமா மனசு. சே, ஒரு அண்ணி ஸ்தானத்தில் உள்ளவங்க அண்ணி மாதிரி கூட நான் பார்க்கலமா. அம்மா மாதிரி தானே அவங்களும் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில என்னையவே இப்படி சொல்லிட்டாங்கல்ல. அருணே என்னையா பண்ண அவள? எனக்கு வர்ற கோத்துக்கு நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன். எப்படி என் பிள்ளை நீ இப்படி சொல்லலாம்னு நினைச்சு என்ன பண்ணிருப்பேன்? எப்படிமா அவங்க மேல கை வச்சுனா என்னமா ஆகுறது? மா நான் இன்னொன்னு சொல்லவா? ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி எப்படிலாம் இருந்த வச்ச அப்படின்னு சோனி முன்னாடி சொல்றாங்கம்மா. எப்படி இருக்கும் நினைச்சு பாரு. இதுவே சோனி புரிஞ்சுக்காத பொண்ணா இருந்தா சோனிக்கும் எனக்கும் சண்டை வர வைக்கிறாங்கம்மா. நான் சொல்றேன் அவங்கிட்ட, டேய் உன் பொண்டாட்டி தாண்டா அப்பாக்கு இப்படி ஆனதுக்கு காரணங்கிறேன், ஏண்டா பொய் சொல்றியா? வந்து என்னடா பண்ண அவள அப்படின்னு கேக்குறாம்மா. இப்போ எப்படி இருக்கும் எனக்கு? என்னடா இவன் இப்படி இருக்கியா? ஆமாப்பா, நான் நினைச்சே பார்க்கல இவ்வளோ மோசமா இருப்பியான்னு. அட கடவுளே, ஏங்க என்னதாங்க பண்றது இதெல்லாம்? இந்த ஜென்மத்தெல்லாம் என் பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளைய நான் வளர்த்து வச்சிருந்தேன், இப்படி பார்த்து கேட்டிருக்கிறா. அவ மேல தப்பு இல்லாதத அப்படியே மாத்தி சொல்லியிருக்காடா. அவ மேல பேசாத குற்றத்தெல்லாம் உன் மேல மாத்தி விட்டா அவளை யாரும் திட்ட மாட்டாங்கல்ல. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்புவாங்கன்னு சொல்லி உன்னையே இப்படி பழி சாத்திருக்கா. விடாருனே, இதுக்கெல்லாம் காலம் வராமலையா போயிரும். சரஸ்வதி, இதுக்கு மேலேயும் அவனையும் அவன் பொண்டாட்டியையும் நம்ம வீட்டில் வச்சிருந்தோன்னு வை, நம்ம வீடு விளங்கவே விளங்காது. என்னையவே கொல்ல பார்த்துருச்சு. இனி என்னென்ன பண்ண பார்க்கும். கரெக்டா சொன்னீங்க சரஸ்வதி. இன்னைக்கே போய் 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்துறேன் பாரு. ஏங்க இன்னைக்கா? சரஸ்வதி, அருண் மேல எப்படி பழி போட்டிருக்கு, அதையும் அவன் கேட்காம இருந்திருக்கான் பத்தியா? அவையெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்கலாமா? விரட்டி விடுறதா என்னோட வேலையே வீட்டுக்கு போயிட்டு. அருணு, இதை விட்டா வேற வழி இல்லையா? இனி அவனை பிள்ளையாவே நான் ஏத்துக்க மாட்டேன். உன்னை என்னென்னலாம் பண்ணி இது பண்ணணுமோ எப்படி நினைக்குது பாரு. உண்மையை சொல்ல போனா உன் மேல எப்படி வந்து பழி செய்யறது பாரு. இன்ன வரைக்குமே என்னால அதை தாங்கிக்கவே முடியலப்பா. நம்மளை பார்த்து இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்களே அப்படின்னு. அருணே விடியா, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். அவ எப்பவுமே அப்படிதான், ஒரு இதை மறைக்கிறதுக்கு என்ன வேணாலும் சொல்லுவா அவ. கரெக்டுப்பா, கரெக்டு. அம்மா நீங்க இப்ப சொன்னீங்க பாருங்க, அதான் உண்மை. ஆமையா, அவளை பத்தி எனக்கு தானே தெரியும். அருணே, டாக்டர்கிட்ட கேளு. நான் வீட்டுக்கு போகணும். நான் நல்லா தான் இருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல நீ வேண்டாம் டாக்டர்கிட்ட கேட்டு டாக்டர் சொல்லும் போது தான் அனுப்புவாங்க. நாமளா கேட்டுலாம் போக முடியாது இல்லையா? எனக்கு இங்க இருக்கவே இஷ்டம் கிடையாது. வீட்டுல போனாதான் ஃப்ரீயா இருக்க மாதிரி தோணுது. நம்ம இஷ்டத்துக்குலாம் போனா சரி வராது. டாக்டர் அனுப்பும்போது போய்க்கலாம்ப்பா, சரிங்களா? நீங்க அவசரப்படாதீங்க. சோனி யதார்த்தமா வந்துட்டா, இல்லைன்னா இந்த மாதிரி பேசினதெல்லாம் தெரிஞ்சா அவ என்னப்பா நினைப்பா? உண்மைன்னு நினைச்சு எங்களுக்குள்ள சண்டை வந்துடாது. நான் ஏப்பா அது கையை போய் பிடிச்சு இழுக்க போறேன்? சே கருமோ. அதான்டா, அவ அந்த பழைய மறைக்கிறதுக்கு என்ன வேணாலும் பேசுவா. அது மாதிரிதான் உன்னை இப்படி போட்டு விட்டுருக்கா. ஆமாமா, அது கரெக்டு. அதுதான் நடந்த விஷயம். சரி இருங்க. சரியா. எதுக்கு தாண்டா அலற? கொஞ்ச நேரத்துல உங்க அம்மா வந்துருவாடா. அல்லாதடா டேய். இப்படி அணைன்னு அழுதுட்டே இருந்தா கடுப்பா இருக்குல்ல. அழாம இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்த, திடீர்னு உன்னோட அம்மா ஞாபகம் வந்துட்டா, திடீர்னு அழ ஆரம்பிச்சுட்டா. ஏண்டா குட்டி பையன், அக்கா பாரு அழகா டால் வச்சிருக்கேன். பாரு பாரு பாரு, சூப்பரா இருக்கா? நல்லா இருக்குடா, பாருடா. என்னடா அழுதுட்டே இருக்க? என்ன சத்யாக்கா, பொம்மை எல்லாம் முன்னாடி எல்லாம் காமிச்சு கொஞ்சம் லைட்டா சிரிக்கிற மாதிரி பண்ணுவாக்கா, இப்ப என்னடானே இப்படி அலறான்? சுபி, அவனுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்துட்டுடி, அதான் அழுதுட்டு இருக்கான். அவன் குடிக்கவே மாட்டேங்கிறான். இப்ப அவங்க அம்மா வந்து தூக்கிட்டு அழகா சமத்தா தூங்கி
தூங்கிடுவான் பாரு. அவங்க அம்மா வந்து தூக்கணும்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறேன். அவனை காமிங்க. ஏண்டி இனியா அவனே அலறான், வாங்கிட்ட எங்க காமிக்க? சரிம்மா சரிம்மா, அம்மா இந்த வந்துருவாடி தங்கமே. இல்ல அல்லாத. ஐயோ பாவமா இருக்குக்கா, எவ்வளோ நேரமா அலறான்ல. சோனி அக்கா எப்பதான் வருமோ தெரியல. போயிட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் வராம இருக்கு. ஆமாடி சுபி, நீ சொல்ற மாதிரி என்ன பண்றானே தெரியலடி. வராளா பத்தியா? ஆமா சத்யாக்கா. ஏய் உங்க அம்மா வந்துருவா தங்கம்மா. இல்ல அல்லாதடா, பாவமா இருக்குடி அவன் அழும்போது. ஆமா சத்யாக்கா, சில நேரம் அம்மா அம்மான்லாம் சொல்றான். டேய் டெடி பியர் பாருடா, கியூட்டா இருக்கு. நீ வேறடி, அவன் எதையுமே பார்க்க மாட்டேங்கிறான். நீ அதை பாரு இதை பாருன்னு சொல்லிட்டு இருக்க. அவன் பாரு ஒண்ணு கூட திரும்பி பார்க்கல. ஆமாக்கா. ஐ சோனிகா வந்துருச்சு. தங்கம் ஏன் அழுறியா? சத்யா பிள்ளை அழ வச்சியாப்ல, எதுக்கு பிள்ளை அழுது? கடவுளே உங்ககிட்டலாம் நம்பி விட்டுட்டு போறேன் பாரு. நானு இப்படி அழ விட்டுட்டு இருக்கிறீங்க. அடங்கொய்யால. ஏ சோனி, இவ்வளோ நேரம் நான் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன் தெரியுமா? ஒப்பல அழுதுட்டே தாண்டி இருந்துச்சு. இப்ப கக்கப்புக்கான்னு சிரிக்கிறத பாரு. எனக்கு அவ்வளோ கோவம் வருது பாரு. இப்படி மறப்பேன். அப்பா சரியான ஆளு தாண்டி உன் பிள்ளை. இந்தம்மா நீ பிடிச்சிக்கோ. உன் குரலை கேட்டது என்ன சிரிக்கி. நிஜமாவே சோனியக்கா, இவ்வளோ நேரம் சத்யாக்கா அவன் அழாம இருக்கு என்னென்னமோ நான் இந்த பொம்மையை காமிச்சிட்டு இருக்கேன். குட்டி தம்பி கிளப்ப காமிச்சிட்டு இருந்தியா, ஆளால கொண்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆட்டிட்டே இருந்தாங்க வச்சு. அப்போலாம் அழதான் செஞ்சான். உங்க குரல் கேட்ட உடனே எப்படி சிரிக்காம பாருங்களே. என் குரல் நல்ல தெரியும் சுபி அவனுக்கு. நான் பேசினாலும் வச்சாலும் நல்லா தெரிஞ்சுப்பான். தெரிஞ்சுக்கிட்டு இப்படி சிரிக்குது. நான் என்ன செய்ய? சோனி என்ன விளாச்சு போனது? அது பெரிய விஷயம்ல. அதெல்லாம் நான் என்னத்த சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. கடவுளே, எப்படியெல்லாம் பேசுதாவ சில பொம்பளை நினைச்சாவே. எப்படியெல்லாம் பேசுதாவன்னு நினைச்சாவேவா? ஷீலா என்ன சொன்னுச்சு? ஏண்டி நான் இவ்வளோ நீல அந்த ஷீலா நல்ல பிள்ளைன்னு நினைச்சேன். நீ நல்ல பொம்பளைன்னு. மோசமான ஆள் ஏண்டி? கேடு கெட்டவளை மோசமானவ. கேடு கெட்டவ ஏம்மா பொல்லாதவளா இருக்காட்டி. எப்படி தெரியுமா பேசிவிட்டா? மனசே கஷ்டமா போச்சு. உன் பிள்ளை என்ன, உன் பிள்ளைய கூட என்கிட்ட வராதோ போல. அவ பிள்ளை ஒருத்தி இருக்கா, சித்தின்னு என்கிட்ட இருந்துட்டு அவங்க அம்மாட்ட போவே மாட்டேன்ட்டா. என்ன தம்பிட்ட கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா நான் அழுவேன், நான் போக மாட்டேன் அம்மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சுட்டா. ஐயோ அந்த பிள்ளைய பட்டக்கன்னு இழுத்துட்டு போயிட்டாடி. சத்யா ரொம்ப கஷ்டமா போச்சு. எப்படி தெரியுமா இழுத்துட்டு போனுச்சு? அது மட்டுமா பண்ணுச்சு அந்த ஷீலா? என்னென்ன கூத்தோ நடந்துச்சு இன்னைக்கு. என்னடி சொல்ற? என்ன தாம்டி நடந்துச்சு? தெளிவா விளக்கமா சொல்லு. முதல்ல உன் பிள்ளைய முடியுந்தா. அவன் வச்சுக்கிறதுக்கு உனக்கு கை வலிக்காக்கும். ஆமா